வணக்கம் மக்களே, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் கேட்ட ஒரு கொஷின் தான். என்னென்னா ரேஷியோ கொடுத்துருக்காங்க, எல்சிஎம் கொடுத்துருக்காங்க, ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ரேஷியோ கொடுத்து எல்சிஎம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஹெச்சிசிஎஃப் கேட்டாங்கன்னா எல்சிஎம்மை ரேஷியோவால் டிவைட் பண்ணணும், அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ரேஷியோ என்ன பண்ணிக்கலாம், ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கலாம். மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கும் 12 கிடைக்குமா, அவ்வளோதான். இப்போ ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போது எல்சிஎம் டிவைட் பை ரேஷியோ, அதுதான் ஃபார்முலா. எல்சிஎம்னா வரும் 48, ரேஷியோ நம்ம மல்டிபிள் வச்சுருக்கோம்ல 12, அந்த 12 இங்கே போட்டுக்கணும். இப்போ இதை அடிச்சிங்கன்னா 12 × 4 டைம்ஸ் வரும். 12 4 டைம்ஸ் தான் 48. ஸோ இப்போ இதுக்கு ஹெச்சிசிஎஃப் வந்து 4, இதுதான் என்னோட கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? இதில் நிறைய பேருக்கு நான் டவுட் வருதுன்னா, இந்த ரேஷியோவை ஆட் பண்ணணுமான்னு கேட்குறாங்க. இல்லை, ரேஷியோவை நீங்கள் மல்டிப்ளை தான் பண்ணணும். ஓகேங்களா? மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதை எல்சிஎம்மில் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹெச்சிசிஎஃப் கிடச்சிரும். ஓகேங்களா? இதுவே குரூப் 4ல் கொஷின் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, ரேஷியோ கொடுத்துட்டு ஹெச்சிசிஎஃப் கொடுத்துட்டு எல்சிஎம் கேட்டிருந்தாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், ரேஷியோ மல்டிப்ளை பண்ணி அது கூட ஹெச்சிசிஎஃப்பை மல்டிப்ளை பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? யாரெல்லாம் வந்து குரூப் 4ல் இதுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி மக்களே.